தமிழகத்தில் போர்க்கால அடிப்படையில் மணல் குவாரிகளை திறக்க கோரி தமிழ்நாடு அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள் நலசங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழ்நாடு அனைத்து மணல் லாரி உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் திருச்சி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் மாநில தலைவர் பாபநாசம் வேலாயுதம் தலைமையில் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு அனைத்து மணல் லாரி உரிமையாளர் நலசங்கத்தின் துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவர் ஷாகுல் அமீத் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். வாக்குறுதியில் மணல் குவாரி திறக்கும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அதனால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள லாரி உரிமையாளர்கள் அதை சார்ந்த தொழிலாளர்களும் இந்த திமுக அரசுக்கு வாக்களிக்கப்பட்டது. ஆனால் அந்த திமுக ஆட்சி சொன்ன மாரி மணல் குவாரி திறந்தது. தனியாரிடம் ஒப்படைக்கும் போது ஈடு ரெய்டு 4600 கோடி ஊழல் வந்தது. ஊழல் வந்து மணல் குவாரி நின்று, ஆனால் மத்திய அரசை எதிர்த்து 4 மாவட்ட ஆட்சியர் மீது வழக்கு இருந்த போதும் ஆன்லைனில் முறைப்படி இந்த மணல் குவாரி நடைபெற்றது. ஆனால் இப்போது இந்த மணல் குவாரி நிறுத்தி எங்களுடைய வாழ்வாரத்தை கேள்விக்குறியாக்குறது. ஆனால் இந்த அரசு ஏன் குத்துவதாரை தேடிக்கொண்டு இருக்கிறது? ஏன் இந்த அரசு டாஸ்மார்க் நடத்த முன்னுரிமை வரும்போது போக்குவரத்துறை 4600 கோடி ஊழல் லாஸில் போகின்ற போது இந்த களிமூலத்தில் மணலால் லாஸ் ஏற்படுகிறதா? நல்ல திட்டங்கள் கொண்டாட சொல்கிற முதலமைச்சர் எங்ககிட்ட நிதி இல்லைன்றார். இந்த கலிபாலத்தில் பல ஆயிரம் கோடிகள் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்குது. அதை சார்ந்த அமைச்சருக்கு பல மனுக்கள் அனுப்பி அவர் காது அந்த துறை சார்ந்த அமைச்சரால் இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பேறு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த துறை முதலமைச்சர் கீழும் துணை முதலமைச்சர் கீழும் செயல்பட வேண்டும். இன்றைக்கு மணல் குவாரி திறந்தால் அண்ணன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போராடுவோன்னு சொல்கிறார். அவங்க ஆட்சியில் 2500 கல்கிரசர் மட்டும்தான் இருந்தது. அம்மா உயிராட இருக்கிற வரைக்கும். எடப்பாடி ஆட்சி ஏற்பட்ட போது 3800 கல்கிரசர் உருவாக்கப்பட்டது. ஏன் இந்த மணலை ஒட்டுமொத்தமாக முடக்கினார்? எடப்பாடியார் தான் எங்களுக்கு கேள்விக்குறி ஆக்கினார். மணல் குவாரி லாரி உரிமையாளருடைய வாழ்வத்தை கேள்விக்குறி ஆக்கினார் எடப்பாடியார். ஆன்லைனில் கொண்டாந்தார்கள். ஆன்லைன் திறம்பட ஒரு IAS அதிகாரி அருள் தம்புராஜ் ஏற்படுத்தினார்கள். ஆனால் அவரால் இந்த அமைச்சர் கொடுத்த தொல்லைகளால் அந்த பொறுப்பு விட்டு விலகினார். ஏன் விலகினார்? அரசு வேலைக்கு ஒரு நாளைக்கு ஆன்லைன் சொல்லி 1000 லோடுகளை சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி இப்படி கடத்தினார்கள். இதை கடத்தி பதுக்கி ஆந்திராவுக்கு கடத்தினார்கள். இதெல்லாம் இந்த ஜெயக்குமாருக்கு அன்றைக்கு தெரியவில்லையா? ஏன் அவருக்கு அதை பற்றி சிந்திக்க ஆட்சியில் நடைபெற இல்லையா? இதையெல்லாம் ஜெயக்குமாருக்கு முன்னாள் அமைச்சர் அதிமுக ஜெயக்குமார் கண்டனம் தெரிவிக்கிறார். லாரி உரிமையாளரா இவங்க ஆட்சியில் தான் பாலைவனமாக்கப்பட்ட மலைகளை அரசு முறைப்படி நடத்தவில்லை. மணல் குவாரி கொள்ளடிக்கப்பட்டது. இப்போது மணல் குவாரி திறக்கும் போது நான் இந்த பதிவு போகிறது முன்னாடி அனைத்து பேரும் அனைத்து கட்சியில் இருப்பாங்க. நான் அதிமுகவில் உறுப்பினர். என் பையன் விழுப்புரம் மாவட்ட இளைஞரணி துணை செயலராக இருக்கிறான். அதிமுக நான் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவேன்? கேள்விக்குறியாகுது. என்னை பற்றி சிந்திக்க முடியல. நீங்கள் உங்கள் ஆட்சியில் கரெக்டாக செயல்படுத்துறீங்களா? செயல்படுத்த முடிஞ்சதா? அந்த IAS அதிகாரியை நீங்கள் மாற்றுறீங்கள் இன்றைக்கு. ஆனால் பொது எலெக்ஷன் வந்தால் 500 ரூபாய் ஓட்டு கொடுக்குறீங்க. 5 வருஷத்துக்கு 1865 நாள் 3 ரூபாய் 65 பைசா ஓட்டுக்கு. நான் 5 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அரசுக்கான வரி கட்டுறேன் 1 லட்சம். நான் அரசுக்கு லாரி உரிமையாளராக ஒரு நாளைக்கு 268 ரூபாய் வரி கட்டுறேன். எனக்கான வாழ்வத்துக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நான் உங்கள் அரசுகிட்ட வந்து 8 கோடி பேர் வரி படத்தில் எங்களுக்கு பிச்சை கொடுங்க கேட்கல. எங்களுக்கு தர்மம் போடு. வாழ்வாத்துக்காக இது வரைக்கும் என்ன செஞ்சுருங்க? நீங்கள் டேக்ஸி ஏற்றுனீங்க, நாங்கள் எதனா மறுப்பு தெரிவிச்சோமா? 1000 ரூபாய்க்கு மணல் வேலை கொடுக்குறீங்க, கொடுத்தீங்களா? 4 ரூபா டீசல் வேலை குறைக்கிறீங்களா? கொடுத்து செஞ்சுங்களா? காலாவதி டோல் கட்டி எடுத்துங்களா? எப்போ செய்ய போகிறீங்க? 2026 3ஆம் மாதம் செய்ய போகிறீங்களா? வருகின்ற எலெக்ஷன் போது செய்ய போகிறீங்களா? இதெல்லாம் எப்போ நிறைவேற்ற போகிறீர்கள்? இதையெல்லாம் உங்களால் செய்ய முடியாது. ஏன் அரசை ஏற்று இந்த மணல் குவாரி நடத்துறதுக்கு முன்வர தங்கிறது? ஏன் குத்துவதாரை தேடுகிறது? இன்றைக்கு புதிதாக மூடப்பட்ட குவாரியை அரசு உடனடியாக திறந்து எங்களுடைய ஆன்லைனில் 14ஆம் தேதி டாக்ஸி வருது. 14ஆம் தேதி 12/1 ஆனாலும் டாக்ஸிக்கு 1000 ரூபாய் விலை ஏறுகிறது. நாங்கள் அரசுக்கான கட்டுறோம், ஃபைனை போட்டு கட்டுறோம். 16 மாதமாக 700 வண்டிகள் ஆன்லைனில் மணல் போடணும்னு சொல்லி பணம் வாங்கி அரசு வச்சிருக்குது. அந்த மணலையாவது இருக்கிற ஸ்டாக் பாயிண்டில் இருக்கிற மணலையாவது இந்த லாரி உரிமையாளருக்கு ஏன் முன்னிருந்து வழங்க வர மாட்டேது? 16 மாதமாக எங்கள் பணம் இருக்குது. ஆனால் அரசுக்கு நான் கட்டுற வரி இந்த 14ஆம் தேதி வந்தால் டாக்ஸி 12/1 கூட உனக்கு 1000 ரூபாய் போட்டு வரி கட்டுறான். ஆனால் என் பணம் 16 மாதமாக வச்சுக்கிறீங்க. எதுக்கு வச்சுக்கிறீங்க? எனக்கான மணல் கொடுக்கணுமா கொடுக்குறது இல்லையா? ஸ்டாக் பாயிண்டில் இருக்கிற மணல் எனக்கு கொடுக்கணுமா கொடுக்குறது இல்லையா? இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறது இல்லை.
இதை மனு கொடுத்துவிட்டு இந்த அரசுக்கு ஒரு 15 நாள் கெடு வைத்துவிட்டு மிகப்பெரிய லாரி உரிமையாளர் திரட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக இந்த அதிகாரி இன்றைக்கு பார்த்து மனு கொடுக்க லாரி உரிமையாளர் ஒன்று திரண்டுருக்கிறோம். சில தலைவருக்கு அதை சொல்கிறாரு, இதை சொல்கிறார். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காத தமிழகத்தில் மணல் சங்க தலைவர் பேசுறதுக்கு அவங்களுக்கு ஓட்டே போடாத தலைவராக எப்படி தலைவர்? ஒரு ஆள் 3 பதிவு வச்சுக்கிறார். அது எப்படி ஒரு அரசு அமைப்பு சட்டத்தின்னா மணல் சங்க தலைவர், விவசாய சங்க தலைவர், எந்த நம்ம பேர், அது எந்த விதத்தில் சாத்தியம்?